ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாம நிறைய அவேர்னஸ் பேசியிருக்கோம் அண்ட் சினிமா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் பத்தி பேசியிருக்கோம். சினிமால என்ன நடக்குது அப்படின்றத பேசியிருக்கோம், வெளியில என்ன நடக்குது அப்படின்றத நிறைய பேசியிருக்கோம். ஆனா இப்போ நான் சொன்ன மாதிரி இது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஸோ என்ன அப்படின்னா, கண்டிப்பா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பெங்களூர்ல 11 பேர் அநியாயமா செத்து போனாங்க. எந்த ஒரு பெரிய காரணமும் இல்லாம 11 பேர் அநியாயமா செத்து போனாங்க. சோ இந்தியாவுல ஒரு 11 பேர் சாவறது அப்படிங்கறத யாருமே பெரிய அளவுல எடுத்து பாக்குறது இல்ல, பேசுறது இல்ல. ஓகே, கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் சாதாரணமா வந்துட்டு போகுது. ஆனா இதுவே மத்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த 11 பேர் செத்துட்டாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய வேர்ல்டு நியூஸா ஆயிருக்கும் அப்படின்றத கண்டிப்பா நம்மளால அது கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அங்க எல்லா விஷயமுமே பயங்கர பாதுகாப்போட தான் நடக்கும், ரொம்ப பெரிய அளவுல நடக்கும். சோ அந்த இடத்துல சின்னதா ஒரு ஆக்சிடென்ட், சின்னதா ஒரு டெத் அப்படின்னா கூட அது பெரிய அளவுல பேசப்படும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உயிர்களை பெரிய அளவுல மதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கு முன்னாடி நடந்த கும்பமேளா விசேஷமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக விசேஷம் இருந்தது. சோ அந்த மாதிரி இடங்கள்ல சிக்கி பல பேர் இறந்து போறாங்க. திடீர்னு ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது, அதுல ஒரு 200-300 பேர் இறந்து போறாங்க. சோ இந்த மாதிரி இந்தியாவுல இறந்து போறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு. சோ எல்லாமே உயிர் தான், உயிர்களுக்கு விலை மதிப்பே கிடையாது. சோ ஒவ்வொரு உயிருமே ஒவ்வொரு குடும்பத்திற்கு கண்டிப்பா முக்கியமா தான் இருக்கும். யாருமே அனாவசியமா கிடையாது. அவன் செத்தா எந்த யூஸும் கிடையாது, அவன் இருந்து எந்த யூஸும் இல்ல, சாகட்டும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல எந்த உயிரையும் நாம சொல்லவே முடியாது. கண்டிப்பா ஒவ்வொரு உயிருமே ஒவ்வொன்றுக்கு தேவையான விஷயமா தான் இருக்கும். சோ அப்படி இருக்கிறப்போ இப்போ இறந்த அந்த 11 பேருமே ரொம்பவே யங்ஸ்டர்ஸ் தான். சோ ஏன் அப்படின்னா சின்ன வயசு பசங்க தான் ஃபுல்லாவே இறந்து போயிருக்காங்க. அதுல பெண்களும் இறந்து போயிருக்காங்க, நிறைய வயசு பசங்க இறந்து போயிருக்காங்க. சோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களோட பேரண்ட்ஸை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ எந்த அளவுக்கு குழந்தைங்க மேல கனவுகளையும் லட்சியங்களையும் வச்சு காப்பாத்தி எவ்வளவு ஆசையா எவ்வளவு அழகா வளர்த்திருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ பெரிய காரணம் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல்ல சிக்கி 11 பேர் இறந்து போறாங்க அப்படின்றது அது எவ்வளவு ஒரு சாதாரண விஷயமா நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா அது எல்லாருமே பெரிய அளவுல ஏன் பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள எழுந்திருக்கு. சோ இதோட பின்னணி என்ன, எதனால அந்த 11 பேர் செத்தாங்க, ஏன் அவ்வளவு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்றேன். சோ லாஸ்டா ஜூன் 3ஆம் தேதி பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடக்குது. சோ அந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடக்குது. சோ அப்படி இருக்கும்போது அந்த மேட்ச் ஈவினிங் தான் நடக்க போகுது. சோ கர்நாடகால இருந்து KSCA, அதாவது கர்நாடகா ஸ்டேடியம் கிரிக்கெட் அசோசியேஷன்ல இருந்து ஒரு கால் போகுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சோ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இன்னைக்கு பெங்களூர் அணி மோத போறாங்க, அதுல அவங்க தான் ஜெயிக்கவும் போறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு நாங்க ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், விக்டரி பரேட் நடத்தணும். சோ அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு அந்த நிறுவனத்துல இருந்து போன் பண்ணி கேக்குறாங்க. அதாவது கர்நாடகா ஸ்டேடியம் கிரிக்கெட் அசோசியேஷன்ல இருந்து கால் பண்ணி, அதாவது மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே கால் பண்ணி, சோ நாளைக்கு காலையில அந்த ஃபங்க்ஷனை நாங்க பண்ணணும், அதுக்கான ஒரு பெர்மிஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஆனா அதுக்கு போலீஸ் இன்னும் மேட்சே ஸ்டார்ட் ஆகல, இன்னும் மேட்சே நடந்து முடியல, யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியல. அப்படி ஓவர் கான்பிடென்ட் இருந்தாலும் இன்னைக்கு ஜெயிச்சவங்களுக்கு நாளைக்கே நீங்க விக்டரி பரேட் நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நடக்குது, ஒருவேளை ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிரௌட் அப்படின்றது நாம எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு கண்டிப்பா வருவாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு தேவையான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எல்லா முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் நாம கண்டிப்பா செய்ய வேண்டி இருக்கும். அதுக்கு கண்டிப்பா நிறைய டைம் வேணும். சோ நீங்க கேக்குற மாதிரி இன்னைக்கு நைட்டு ஜெயிச்சவங்களுக்கு நாளைக்கு காலையில விக்டரி பரேட் வைக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருக்காங்க. சோ அப்படி இருக்கும் போது இவங்க அப்ப நாங்க எப்ப வைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நைட் ரிசல்ட் வரட்டும், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நாங்க உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அன்னைக்கு நைட்டு ரிசல்ட் வருது. சோ ஆர்சிபி ஜெயிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கப்பை ஆர்சிபி அடிச்சிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா அவங்களுக்குள்ள இருக்கு, எவ்வளவு பெரிய விஷயமா அது பார்க்கப்படும் அப்படின்றத கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்க முடியல. சோ அவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா தான் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்டே அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க டைரக்டா அந்த ஸ்டேட்டுக்கானவங்க கிடையாது. சோ பிரான்சைஸ் டீம் தான். அப்படி இருந்தாலும் அந்த ஆர்சிபி அப்படிங்கிற அந்த பேருக்காக அந்த ஒட்டுமொத்த பெங்களூர் கர்நாடகா ஸ்டேட்டே இந்த டீமை கொண்டாடுறாங்க. சோ எல்லாருமே வின் பண்ணி அந்த ஒரு சந்தோஷத்துல இருந்துகிட்டு இருக்காங்க.
மறுபடியும் அந்த KSCA அதாவது கர்நாடகா ஸ்டேடியம் கிரிக்கெட் அசோசியேஷன்ல இருந்து கால் போகுது. சோ எல்லாரும் ஜெயிச்சுட்டாங்க, இந்த விக்டரி பரேடை நாங்க எப்ப நடத்தணும், எங்களுக்கு எப்ப நீங்க டேட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க வந்து 5ஆம் தேதி நடத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ அவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா வின் பண்ண உடனே அப்படிங்கிறப்போ மக்களோட வெள்ளம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ கொஞ்சம் நாம வந்துட்டு அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் இந்த விஷயத்தை அப்படியே சைலண்ட் ஆனதுக்கு அப்புறம் நாம வந்து இந்த விக்டரி பரேடு நடத்திக்கலாம் அப்படின்னு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சொல்லியிருக்காங்க, பெரிய நிறுவனத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க வந்துட்டு கேட்காம எங்களுக்கு உடனே வைக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் வந்து விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கண்ட்ரிக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால அவங்க எல்லாரையும் இங்க வச்சு நாங்க ஹானர் பண்ணணும், எங்களோட ஸ்டேட்ல வச்சு நாங்க எங்களோட ஃபேன்ஸ் முன்னாடி ஹானர் பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு வந்து பெரிய லட்சியமா இருக்கு. அதுவும் 18 வருஷத்துக்கு அப்புறமா RCB அணி வந்து ஜெயிச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப அதை நாங்க பெரிய அளவுல கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் சொல்றாங்க. சோ அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்த இவங்க வந்துட்டு ரெஃபரன்ஸ் வச்சு இன்ஃபுளுன்ஸ் வச்சு அதை ஒரு வழியா நடத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சோ கிட்டத்தட்ட பெர்மிஷன் கிடைச்ச மாதிரி தான் அவங்க வந்து எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த விக்டரி பரேட் செலிப்ரேஷனுக்கு என்ட்ரி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அபிஷியல் ஐடியில இருந்து ஒரு ஆட் போகுது. சோ அந்த ஆட் அந்த ஸ்டேட் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகுது. அதை பாக்குற அவ்வளோ பேர் வந்துட்டு புக் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களோட நேம. சோ அந்த ஃபங்க்ஷன் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியம்ல வந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ரெடியா இருக்கு. சோ அது வந்து இன்னும் 3 மணி நேரத்துல ஆரம்பிக்க போகுது அப்படின்றதுமே அடுத்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா வந்துட்டு அவங்களோட ஐடியில இருந்து எல்லாருக்கும் போகுது. அப்படி இருக்கிறப்ப ரசிகர்கள் கூட்டம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ எல்லாரோட பேரும் தொடர்ந்து வந்து ரிஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கு. இது என்ன அளவுக்கு மீறி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஸ்டேடியத்தோட மொத்த கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30ல இருந்து 35,000 அங்க வந்து பீப்புள்ஸ் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான், அவ்வளவுதான் கெப்பாசிட்டியே. அப்படி இருக்கிற இடத்துல 2ல இருந்து 4 லட்சம் பேர் இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப அதுக்கு தேவையான நடவடிக்கை, அதுக்கு தேவையான ஒரு ப்ரிகாஷன்ஸ் எவ்வளவு எடுத்திருக்கணும் அந்த கவர்மெண்ட், அந்த நிறுவனம் எவ்வளவு அளவுக்கு இதுக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து பண்ணிருக்கணும். அப்ப இதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் ஒவ்வொன்றும் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சோ இது எதையுமே அவங்க வந்து கவனிக்காம, இது எதையுமே அவங்க கண்டுக்காம, மக்கள் தானே வரட்டும், எப்படின்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு நின்னு பார்த்துட்டு போயிடுவாங்க, ஃப்ரீ டிக்கெட் தானே, நம்ம எவ்வளவு இதுக்காக பண்ண முடியும் அப்படின்னு அவங்க வந்து யோசிச்சு சோ எல்லாத்தையும் ரொம்ப கேர்லெஸ்ஸா அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேடியத்தை சுத்தி 4 கேட்ஸ் இருக்கு. சோ 4 கேட்ல ஒரு கேட் வந்து VIP கானது, அதாவது இந்த செலிபிரிட்டிஸ் இவங்க எல்லாம் வர்றதுக்காக, இன்னொரு கேட் வந்து மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கிறவங்க போயிட்டு வர்றதுக்காக. சோ மொத்தமா அந்த ஸ்டேடியத்தை சுத்தி 4 கேட் இருக்கு. சோ அதுல ஃபர்ஸ்ட் கேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் உள்ள வர்றதுக்காக, செகண்ட் கேட் வந்து அதுல இருக்க மேனேஜ்மெண்ட் ஆளுங்க போறதுக்கும் வரதுக்கும், சோ பாடி கார்ட்ஸ் இவங்கள மாதிரி ஆளுங்க போறதுக்காக செகண்ட் கேட் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் கேட்டை மட்டும் தான் ஆடியன்ஸ்க்காக விட்டுருக்காங்க. சோ அந்த 2 கேட்ல 2ல இருந்து 4 லட்சம் பேரு அப்படியே ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். வயசானவங்க பெரிய அளவுல இதுக்குள்ள வரப்போறது இல்ல, எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் வருவாங்க, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து. சோ யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் வந்து இதுக்கு வருவாங்க. ஏன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய நிறைய கிட்ஸ் எல்லாம், சின்ன சின்ன பசங்க எல்லாமே இப்ப CSK ஃபேன் ஆயிட்ட, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் ஆயிட்ட, சோ RCB ஃபேன் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிரிக்கெட்டை ரொம்ப லவ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இது ஒரு பெரிய என்டர்டைன்மெண்டா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீன்னு சொல்லும் போது அப்ப இன்னும் எந்த அளவுக்கு மக்கள் வருவாங்க அப்படின்றத அவங்க யோசிக்காம பண்ணிருக்காங்க. ஃப்ரீயா இல்லாம ஒரு டிக்கெட் 2000, 3000, 4000 அப்படின்னா கூட CSK, மும்பை இந்தியன்ஸ் அண்ட் RCB இந்த 3 டீமுக்கு வந்து பெரிய அளவுல வரவேற்பு இருக்கு இந்தியா லெவல்ல. சோ அப்படி இருக்கிறப்போ நீங்க எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் டிக்கெட்னாலும் கொடுத்து வாங்கி பாக்குறவங்க வெரியன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ பொதுவா வந்துட்டு ஒருத்தரை கொண்டாடலாம், ஆனா நம்ம உயிரை கொடுத்து கொண்டாடணும்ன்ற அளவுக்கு யாருமே வர்த்து கிடையாது இந்தியால, இல்ல உலக அளவுல யாரும் வர்த்து கிடையாது. சோ உங்களோட உயிருக்கான மதிப்பை நீங்க தான் வந்து நிர்ணயிக்கணும். அப்படி இருக்கிறப்ப இன்னொருத்தருக்காக உங்களோட உயிரை கொடுக்குற அளவுக்கு அந்த பர்சன் வர்த்து கிடையாது. சோ எல்லாருமே செலிபிரிட்டிஸ் தான், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த லெவல்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த டேலண்ட்டை வந்து நாம என்னைக்குமே குறைச்சு எடை போடுறது கிடையாது. ஆனா அவங்க உயிர் மாதிரி தான் நம்மளும் ஒரு உயிர். சோ அப்படி இருக்கிறப்போ நம்ம உயிரை அவங்களுக்காக கொடுக்கணும்ன்றதுல என்ன இருக்கு? சோ இன்னைக்கு உங்க உயிர் போயிடுச்சு, ஆனா அவங்க எல்லாம் போயிட்டு அவங்கவுங்க வேலையை தானே இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோழிக்காக தான் இந்த விஷயம் எல்லாமே நடக்குது. கோழியை தான் வந்து பெங்களூர் மக்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஒட்டுமொத்த கர்நாடகா ஸ்டேட் எல்லாருமே வந்து கோழிக்கு தான் ரொம்பவே ஃபேன்ஸா இருக்காங்க, ரொம்ப கோழிக்கான அளவு அதிகமா இருக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இப்ப இந்த 11 பேர் இறந்து போயிட்டாங்க.
இறந்து போனதுக்கு அப்புறமா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோழியை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா அவரை பாக்குறதுக்காக தான் இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு. சோ எந்த ஒரு இதுவுமே யோசிக்காம அவங்களும் வந்து எப்படி இப்படி ஒத்துப்பாங்க, உடனே செலிப்ரேட் பண்றதுக்கு எப்படி ஒத்துப்பாங்க. சோ விக்டரி பரேட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அது எந்த அளவுக்கு பெரிய லெவல்ல கொண்டாடுவாங்கன்றது எல்லாமே தெரியும். சோ மக்கள் வந்து அவங்கள விளையாடும் போதே பாக்குறதுக்காக அவ்வளவு கூட்டம் வரும். அப்படி இருக்கிறப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவரையும் அந்த கப்பையும் பாக்குறதுக்கு இன்னும் எவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்றத அவங்களுமே யோசிச்சிருக்கணும். ஆனா அவங்க யாருமே இது எதையுமே யோசிக்காம அவங்களோட ஃபங்க்ஷன், அவங்களோட செலிப்ரேஷன் அப்படின்னு மட்டுமே வந்து நினைச்சு அங்க எல்லாமே வந்து ஜாலியா இருந்திருக்காங்க. ஆனா நிறைய பேர் அந்த ஜாலியா இருக்கும் போதே அங்க நிறைய பேர் வந்து மூச்சு திணறல இறந்து போயிருக்காங்க. நிறைய பேரோட பிளட் அங்க இருக்கு. சோ இறந்தது 11 பேர். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு பேர் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க கவனிக்காம, நிறைய ஆம்புலன்ஸ் கிடையாது, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே வைக்காம 35,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 2-4 லட்சம் பேர் இருந்தா என்ன ஆகும் கொஞ்சம் கூட நம்மளால யோசிக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா சோ இது இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. 11 பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னும் பல பேர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னும் நிறைய பேர் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ல இருக்காங்க. இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. சோ இதுல யார் யார் இப்ப இவங்க கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனையும், சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஎஸ்சி அதாவது கர்நாடகா ஸ்டேடியம் கிரிக்கெட் அசோசியேஷன்ல இருந்து அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன், தென் இவங்க கூட இன்னொரு மேனேஜ்மெண்ட் வந்து டைப் வச்சிருக்காங்க, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். சோ அது என்ன அப்படின்னா டிஎன்ஏ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் எடுத்து பண்ணுவாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு பிக்கெஸ்ட் கம்பெனி இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது. சோ அதுல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஒரு பர்சனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு இவங்க 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே கோலியாலதான் இது நடந்தது, கோலிக்கான ஃபேன்ஸ் தான் அங்க வந்தாங்க. சோ அவருமே இதை பத்தி எதுவுமே பேசாம அந்த செலிப்ரேஷனுக்கு வந்தது அவரோட தப்பு தான். சோ அதனால நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு அரெஸ்ட் கோலி அப்படின்லாம் வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக கோலி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கேட்கும் போது அதுக்கான பதில் என்னவா இருக்கு அப்படின்னா சோ எல்லாரும் இதுக்கு முன்னாடி வந்து அல்லு அர்ஜுன் படம் புஷ்பா 2 ரிலீஸ் ஆச்சு. அவர் சொல்லாம தியேட்டருக்குள்ள வந்ததுனால அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி ஒரு பெண் வந்து இறந்து போனாங்க. அப்போ நீங்க அல்லு அர்ஜுனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சீங்க. அதே மாதிரி தானே இதுவும் நடக்கணும். அப்ப கோலிக்கு ஒரு சட்டம், அல்லு அர்ஜுனுக்கு ஒரு சட்டமா? சோ இவரையும் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயம் கோலி அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போகுமா அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியல. பட் நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. சோ ஹேஷ்டாக் விராட் கோலி அண்ட் அரெஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. சோ ஹை கோர்ட் வந்து தானாவே இந்த கேஸ் எடுத்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணையில இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ள இதோட மொத்த குற்றப்பத்திரிகை அறிக்கை வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இப்ப அந்த அறிக்கைக்காக அந்த ஒரு குற்றப்பத்திரிகைக்காக தான் அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அது வந்ததுக்கு அப்புறமா இதுல கோலி வந்து இன்க்ளூட் ஆகலாம் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. சோ 11 பேர் இறந்திருக்கிறது இன்னைக்கு ஒரு நியூஸா போயிட்டு இருக்கு. நம்ம வந்து நார்மலா அதை பார்த்துட்டு போறோம். இதே வந்து மத்த நாடுகள்ல நடந்துச்சுன்னா வேற மாதிரி ரியாக்ஷன் ஆயிருக்கும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான உயிர்கள் போனாலும் அது வந்துட்டு இரங்கல் தெரிவிக்கிறது, கண்டனம் தெரிவிக்கிறது இதிலே முடிச்சிடுறாங்க. சோ இதே மாதிரி இதுக்கப்புறம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா சோ எந்த ஒரு செலிபிரிட்டிஸ்க்காக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஏற்பாடு பண்றாங்களோ அந்த செலிபிரிட்டிஸ் எல்லா விஷயத்தையும் யோசிச்சுதான் வந்துட்டு கான்பிடென்டா இருந்துதான் இதுக்குள்ள அலோ பண்ணணும், இதுல வந்து கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆடியன்ஸ்க்குமே சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து ரசிகரா இருங்க, ஆனா வெரியன்ஸா இருக்காதீங்க, ஒரு தீவிர ரசிகனா இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க விளையாடுவாங்க, குரோர்ஸ்ல வந்து சேலரி வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு நடிகரா இருக்கட்டுமே அவங்க படம் நடிப்பாங்க, குரோர்ஸ்ல சேலரி வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்காக நீங்க போயிட்டு ஆடுறதும் பாடுறதும் அவங்கள வந்து பெரிய அளவுல காட்டணும் அப்படின்றதுக்காக உங்களோட உயிரை நீங்க மாய்ச்சிக்காதீங்க. எந்த விஷயம் பண்ணாலும் கான்சியஸா பண்ணுங்க. சோ எதையுமே வந்து அளவுக்கு மீறி போச்சுன்னா அது வந்து நஞ்சாதான் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. சோ நம்மளோட ரியாக்ஷன்ஸ், நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஓவரா போகிறப்போ நமக்கே தெரியாம ஏதாவது ஒரு இன்சிடென்ட், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அது நம்மளோட குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா யோசிச்சு பார்த்தே ஆகணும். அதே மாதிரிதான் இங்க நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம்ல ஏதாவது நடக்குது அப்படின்னா கூட அவ்வளவு பேர் அடிச்சு தள்ளிக்கிட்டு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி டிக்கெட் வந்து கியூல வாங்குறீங்க. சோ எவ்வளவு 1000 நாளும் செலவு பண்ணி வாங்குறீங்க. அந்த காசு இருந்தா நம்ம வீட்டுல எத்தனை நாளுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத யோசிங்க. சோ போய் பாருங்க. வீட்டுல உட்காந்துட்டு கூட டிவில நம்ம வந்து உட்காந்து பொறுமையா பார்க்கலாம். அப்படி இருக்கிறப்ப டைரக்டா போய் எங்கேயோ தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு வீட்டுல
வீட்டுல உட்காந்து கிட்ட வந்து நிம்மதியா பார்க்கலாம். சோ எதுக்காக இவ்ளோ விஷயங்கள், எதுக்காக இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? இந்த மாதிரி ஃபேன்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனாலதான் அவங்க எல்லாருமே இன்னுமே பெரிய லெவல்ல போய்கிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களோட டேலண்ட் தான், நம்ம இல்லைன்னு சொல்லல. பட் நம்மளோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. சோ நம்மளோட உயிரை நாம தான் பாதுகாத்துக்கணும். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் தான். பட் இதுல ஒரு அவேர்னஸும் இருக்கும். சோ அதையும் கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நீங்க எங்க போனாலும் என்ன பண்ணாலும் குழந்தைங்களை கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்துறது, அந்த இடத்துல வயசானவங்களை கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்துறது, சோ இந்த மாதிரி ஒரு கிரௌட் இருக்கிற இடத்த வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்ப கோவிடுமே ரொம்ப அதிகமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. சோ யாருமே வந்து ரொம்ப அன்னெசரியா வெளியில போக வேண்டாம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த விஷயம் அங்க மட்டும் கிடையாது. சோ அவங்க எல்லாருமே நம்ம குடும்பத்துல ஒரு பர்சன் மாதிரி தான். சோ எல்லாருமே வந்து அவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து தன்னோட வீட்டுல இருக்கவங்களோட தேவைகள், தன்னோட வீட்டுல இருக்கவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு நடக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட ஒரு மோட்டிவ். சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையான விஷயங்கள், உண்மையான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.